கேளுங்க. பிரம்மதேசம் பெரிய கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன். ஐயா கைலாசநாதர், அம்மா பெரிய நாயகி அம்மா, அம்மாவுக்கு பிரம்ம நாயகின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஐயா கைலாசநாதரையும் பெரிய நாயகி அம்மையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கோயில் உள்ள. அதனால் கோயிலை சுற்றி மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். கிழக்குடியில் பிரகாரம், தெற்குடியில் தெற்கு வாசலில் கோபுரம், ஒவ்வொரு சிலையும் அப்படி அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்து பெரியவங்க. கோயிலும் 1500 வருஷத்துக்கு முன்னுள்ள கோயில். சாதாரண ஒரு கிராமத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிய. 5 சிவலிங்கத்தை கொண்ட கோயில். அண்ணாமலையார், நெல்லையப்பர், காசி விஸ்வநாதர், சங்கரநாராயணன், இப்படி 5 சிவலிங்கத்தை கொண்ட கோயில். அப்படி பெரிய கோயில் பிரம்மதேச ஊரில். ஆனால் கோயில் என் அப்பா ஈஸி எல்லாத்தையும் வாழ வச்சான். அவன் கோயிலை பாருங்கள், இருக்க நிலைமையை பாருங்கள். பராமரிப்பு இல்லாமல் ஒரு திருவிழாவும் நடக்கலை. தெப்ப திருவிழா மட்டும்தான் நடக்கும். அந்த தெப்ப திருவிழாவுமே அந்த ஊர் மக்கள் 50 100ன்னு பிரித்து தான் அந்த திருவிழா நடத்துத்தாங்க. முன்னால் தேரோட்டம் அப்படி கொடி கட்டி பறந்துருக்கு இந்த பிரம்மதேசம் ஊரில். இப்போ தேர் இருக்க நிலைமையை பாருங்கள். ஐயா நல்லா இருப்பியா முதலமைச்சர் ஐயா? இந்த பிரம்மதேசம் சிவன் கோயிலில் எப்படியாவது பழையபடி திருவிழாவும் தேர் திருவிழாவும் நடக்கணும். கோயிலும் நல்ல முறையாக பராமரிக்கணும். ஏதாவது நடவடிக்கை எடுங்க ஐயா. கையெடுத்து கும்பிட்டு கேட்க.